ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்றதை நான் ப்ராசஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இந்த பேன் எடுங்க, என்னோட உதவியோட சின்ன பேன். தண்ணி ஒரு 100 வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு தண்ணி இருந்தால் தான் நான் கழுவிருக்கேன்னு தெரியும் செஃப். எதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, இல்லை வாட்சிங் வேறு பண்ண. என்ன செஸ் போர்டு மாதிரி ஏதோ ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறேன். என்ன செஸ் போர்டு எந்த ஊரில் ரெட் கலரில் இருந்துருக்குங்க. இந்த பாண்டி பஜாருக்கு போயிட்டு பிளாட்ஃபார்மில் 4-10 போட்டிருக்கட்டில் தானே விட்டு வர. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ஃபிஷ்ஷை பேஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு பேர் கேரளா பேஸ்ட் டிஷ். இது ரொம்ப பாப்புலரான டிஷ். இது வந்து ஒரு துவையல் மாதிரி செய்வாங்க. என்ன சொல்லு? சேச்சி மீன் துவையல். சம்மந்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? எஸ் எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மீன் சம்மந்தி போய் நம்ம செய்ய போகிறோம். ஸோ சம்மந்திக்கு முதல்ல ஒரு பேனில் காஞ்ச காஷ்மீரி ரெட் சில்லி. சொல்லு. காஷ்மீரி ரெட் சில்லி. இது வரைக்கும் இவ்வளோ நாளில் கற்றுக்கிட்ட டிஷ்ஷில் எத்தனை டிஷ்ஷை போய் நீ வீட்டில் செஞ்ச? 1000 மாதிரி கேட்டாலும் பொய் சொல்லே தெரியுற. வீட்டில் கேட்டால் இல்லைன்றாங்க. எந்த டிஷ் பண்ணியிருக்கேன்? டிஷ் என்னென்ன சொல்லு. சரி, சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் உரிச்ச பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். சொல்லு. உரிச்ச பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். நீ சொன்ன 8 டிஷ்ஷை சொல்லு. கொஞ்சமாக ஆனியன், சின்ன வெங்காயம். டிஷ்ஷை சொல்லு. நீயே இங்கே ஊதினே இருக்கிற. சரி, என்ன டிஷ்? புதினா சிக்கன், பெப்பர் ரோஸ்ட், பெப்பர் ஃப்ரை, புர்ஜி கலிஃபா. என்ன கலிஃபா? புர்ஜி கலிஃபா. புர்ஜி எடுத்துகிட்டு போய் கலிஃபாவில் உட்காந்து சாப்பிட்டா புர்ஜி கலிஃபா. எப்படி? நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீ சொல்ல வச்சுனே இருக்கிறேன். இந்த மாதிரி மட்டமாக காமெடி பண்ண எப்படிமோ எனக்கே பெருமையாக இருக்குது செஃப். உனக்கு கல்யாணம் நடக்காது இதமா காரணம். இதை முதல்ல அவாய்ட் பண்ணுமா நீ? புரியுதா? நம்ம கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? உனக்கு அடிக்கடி ஒரு வேலை கொடுப்பேன். என்ன வேலை? மிக்சிங். மிக்சிங், அரைக்கிறது. ஓகே, போய் குட் கேர்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவியா? சரி செஃப். என்ன குட் கேர்ளாக வரியா? வேணாம், உனக்கு செட் ஆகலை, அவாய்ட் பண்ணிக்கோ. புளி எந்த ஊர் புளி செஃப்? வேடந்தாங்கல். வேடந்தாங்கல். ஒய் செஃப்? ஓ அப்படி. இன்னும் அப்படி. அனிமல் காமெடி. சென்னையில் ஜூ எங்கே இருக்குது? சென்னையில் நான் விசிட் பண்ணதில்லை இது வரைக்கும். இன்னும் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருப்பாங்க. வண்டலூர். எஸ். சரி, நீ முதல்ல இதை அரைச்சிட்டு வந்து தாரா, அப்புறம் நீ நயன் தாராவா இல்லையான்னு நான் சொல்கிறேன். போ. ஓகே, பெஸ்ட்டாக இன்னொரு காமெடி ட்ரை பண்ணி வைங்க, வரேன். நெக்ஸ்ட்டு சம்மந்திக்கு ஃபிஷ்ஷை நம்ம மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா, முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வறுவல் மசாலா இல்லை குழம்புத்தூள், ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் சேர்த்து இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நாம் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட போகிறோம். அது நல்லா மேரினேட் ஆகணும். சம்மந்தி மசாலாவில் கடைசியாக தான் நம்ம போட்டு அதை இது பண்ண போகிறோம். மஸ்ட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷை நல்லா வறுத்து எடுத்துகிற போகிறோம். வறுத்து எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மீன்லேயும் நல்ல மசாலா எல்லா சைடும் வர்ற மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சைடு மீனை ஊற வச்சு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்லைஸ் பண்ணுறதை தாண்டி கொஞ்சம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணணும். செஃப் ஃபைனலி வந்துட்டியாமா? கம்.
ஸோ இந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்ட்டு. ஆனியனை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி. செஃப், நான் எப்போ உங்களை மாதிரி இந்த மாதிரி இனோவேஷனாக கட்டிங் கற்றுப்பேன்? நீ கற்றுக்காத வரைக்கும் உனக்கு நல்லதுமா. ஏன் சொல்கிறேன், கற்றுக்கிறேன்ற பேரில் நீ யாரையாவது ஏதாவது செஞ்சுன்னு இருப்ப. நான் பெரிய செஃப்பானா கூட உங்களுக்கு எதிராக நான் கடை வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீ கடை வேணால் வச்சுக்கோமா, பெரிய ஷெஃபாக கூட வாங்கிக்கோமா. தயவு செஞ்சு இங்கே வராமல் இரு, எனக்கு அப்படியாவது நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ணோமோ அதே மாதிரி டொமேட்டோவையும் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி சரி. பேனை வச்சு ஆன் பண்ணு. உங்கள் அடுப்பா என் அடுப்பா? ஏன் அடுப்பு. சரி, இன்னமும் இப்போ இந்தோ பாகிஸ்தானு உன் அடுப்பா ஏன் அடுப்பான்ட்டு. எனக்கு எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேனு நல்லா ஹீட் ஆன உடனே இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இதில் க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் சம்மந்திக்கு தேவையான மற்ற மசாலா நீ அரைச்சிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணி அந்த க்ரில் பண்ண ஃபிஷ்ஷை இதிலே போட்டு சம்மந்தி ஒரு தொக்கு ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ், முட்டையை பேஸ் பண்ணி. பேர் என்ன தெரியுமா? என்ன? கார முட்டை. கார முட்டை கேள்விப்பட்டிருக்கியா? எஸ். எப்படி செய்வாங்க சொல்லு. நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக ரெசிபி நாளை எண்டில் சொல்கிறேன், சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு இந்த மீன் வறுக்கிறதுக்கான எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீனை இறக்கி விட்டுறணும். வாவ், போயிட்டு இந்த பிளேட்டை போயிட்டு வாஷிங்கில் போட்டு வேறு ஃப்ரெஷ் பிளேட் எடுத்துகிட்டு வா. நல்லா வறுபட்டவுடனே அப்படியே இந்த மாதிரி திருப்பிடுங்க. மே ஐ கம் இன்? இந்த ஸ்கூலில் சேர் தோப்புக்காரெல்லாம் போட சொல்லியிருக்காங்களா? ஆமாம். எங்க சேர் எப்படி போடுவாங்க? போட்டு காமி. நான் தான் அடிக்கடி எல்லாமே போடுவேன். அப்படியா? சேர் எப்படி போடுறது சொல்லு. இப்படி. தோப்பு காரணம் இப்படி. தெரியுமா உனக்கு இதெல்லாம்? இப்போ நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பேன்னு சொல்லு. ம், எங்கள் அம்மா தான் கிளாஸ் டீச்சர். இந்த மீன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இந்த பேன் தான் ரொம்ப முக்கியம். அந்த பேனில் இருக்க மசாலாவெல்லாம் எடுத்து க்ளீனிங்க்கு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எஸ்பெஷலி ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு 1க்கு 10 வாட்டி சொல்லி வைங்க, இது எடுக்காதன்னு. இல்லைன்னா இப்படி கண்ணை மூடி கண்ணை தரதுக்குள்ளே இதில் எப்படி வெளிச்சம் வரும் பொறுமையாக அந்த காமெடி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். ஸோ மீன் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண பிளேட்டு தானே? எஸ் எஸ். தப்பிச்சு ஓடுது. எண்ணெயில் மீனை துள்ள வைக்கும் செஃப் சரவணன். இப்போ அதே பேனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய மசாலாஸ் இந்த பேனில் தான் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுமே இந்த பேனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன், தின் ஸ்லைஸ் பண்ண ஆனியன். கொஞ்சமாக என்ன போட்டேன்? ஹல்தி. தமிழில் சொல்லு, தமிழ் சொல்லுது. மஞ்சள் தூள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். டேங்கி டொமேட்டோ. நான் சொன்னதோட நிறுத்துமா, நீ சொல்லாதமா. இப்போ தான் நீங்கள் சேர்க்கணும். நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சுட்டு இருக்க பார்த்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலை என்னமோ அதை தான் செய்யணும். இப்போ நீங்க அரைச்சி வச்சிருந்த சம்மந்தி பேஸ்ட்டை கொடுங்க. சில்லி பவுடர். சம்மந்தியோடைய மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது குக்காகி நல்லா வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
என்னம்மா ஒரு கொஞ்ச நாள் கூட செஃப் தெரியாதா? என்கிட்ட தண்ணி இல்லை இந்த மாதிரி உப்பு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் மனசை விட அதிகமாக தான் தருவேன். மசாலா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த ஃபிஷ்ஷோட சேர்த்து இறக்கி விட போகிறோம். ஹீட்டாக தான் வச்சோம். ஹீட்டாக வச்சோம், ஹீட் ஆகிடுச்சு. புரியுதா? அப்படி சொல்லணும். ஹீட்டாக வச்சது அவங்களுக்கு தெரியாதா? எல்லாருமே உன்ன மாதிரி மக்கள் நினச்சிருக்கேன். எஸ்பெஷலி நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எஸ். ஏன் ஒன்று வச்சுருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியல. அது ஒன்றை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிஸ்டர்பன்ஸாக நீ வேறு எப்போ பார்த்தாலும். இப்போ நம்ம ஆனியனை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் எந்த டிஷ்ஷுக்காக ஆட் பண்ணுறோம் சொல்லு? இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லு அட்லீஸ்ட். எது செஃப்? இப்போ ஒரு டிஷ் பண்ண போகிறோம்ல, ஆமாம், அதோட பேர் என்னவா இருக்கும் சொல்லு? எதுக்கு ஆனியனை போட்டிருக்க இந்த பேனில்? என்ன பண்ண போகிறோம்? கார முட்டை. சொல்ல பார்த்து டேரக்டர் சொல்ல பார்த்து ஒளிஞ்சது கேட்டுப்புட்டியா? நீங்கள் தானே எடுத்தோடனே நீ கேட்டீங்க கார முட்டை சாப்பிட்ருக்கியான்னு. ஓ, நான் தான் கேட்டுப்புட்டேனா? எங்கே வேற ஒரு யூனிவர்ஸில் போயிட்டு இருக்கீங்க, இங்கிட்டு வாங்க. தெரியாமல் சொல்லிட்டு இருக்கும் போல. நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறது கார முட்டை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க, குழம்பு வைக்கணும்னு உங்களுக்கு டைம் இல்லைன்னா இது குயிக்காக ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, ரைஸ் வடிச்சாச்சு, அப்போ இந்த கார முட்டை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த முட்டையை போட்டிங்கனால தொக்காவும் இருக்கும், முட்டையாகவும் இருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டிஷ்ஷாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த காம்போவில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸி கார முட்டை. இப்போ வெங்காயம் இங்கே குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு 2 க்ரீன் சில்லி, அதில் 1 முட்டையில் போட, இன்னொன்று இப்போ போடுறதுக்கு. இப்போ பாதி பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். விஷயங்கள் ஸ்லோவாக குக் ஆகுதா? இது என்னென்னா அந்த புளியெலாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ 2 சைடு நம்ம இந்த மாதிரி பண்ண பார்த்து இந்த புளி எல்லாம் ஃபிஷ்ஷுள்ள இறங்கும், ஃபிஷ்ஷோட டேஸ்ட் எல்லாம் அந்த தொக்கில் இறங்கும். அப்படி ஸ்லோவாக குக் ஆனது அது அழகே. ஓகேவா? இந்த சென்னை பாஷையில் ஒரு வாட்டி பேசுவோம். சென்னை பாஷை வந்துருச்சு. ஆமாம், நான் இது ஒரு மூவி பார்த்தேன், கம்பல்கே சம்பந்தம். நல்லா இருந்தது, அழகான மூவி. அதில் ஒரு பேசுறதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த எபிசோடில் மீதி வராத சென்னை பாஷையில் பேச ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஆனால் பேச போகிறது நீ தான். பேசு. நீங்கள் இன்ஸ்பயர் ஆனதுக்கு நான் ஏன் பேசணும்? குரு சொன்னால் கேட்கணும், புரியுதா? நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? தக்காளி எடுத்துக்கணும். இப்போ அதுக்குள்ளே போட்டு வதக்கணும், காலை ஒழுங்காக வைக்கணும். அது பாஷை வந்தோட அப்படி வந்துருச்சு செஃப். தக்காளி எடுத்துக்கணும், தக்காளி எடுத்துக்கோங்க, அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. நீ மெட்ராஸ் பாஷையில் தான் ஃபுல்லாக பேசுகிற, புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? கரெக்டாக சொல்லு. தக்காளி. தக்காளி எப்படி கட் பண்ணிக்கிறோம்? தக்காளி எப்படி கட் பண்ணிக்கிறோம்? தம் தூண்டா கட் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டு, பரவாயில்லையே, ஓரளவுக்கு உனக்கு வருது இப்போதான். இப்போ என்ன பண்ணுகிறோம் சொல்லு மக்களுக்கு? வதக்கி நிக்கிறோம். வதக்குறோன்றதே மெட்ராஸ் பாஷையில் சொல்லு. மெட்ராஸ்ல என்ன சொல்லுவாங்க? இப்போ கொஞ்சமா பரட்டினுக்கிறோம் சொல்லு. பரட்டினுக்கிறோம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கார முட்டைக்கு தேவையான உப்பு. அண்ட் மெயின்லி வந்து நீங்கள் இந்த கார முட்டையோட மெயின் ஸ்பைஸ் வரப்போது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 3 முட்டையை எடுக்க போகிறோம். 3 முட்டையை வச்சு தான் இதை பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ 3 முட்டையை நான் இதில் வந்து பிரேக் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து 3 முட்டையை உடச்சிக்கலாம். செஃப், நான் ஒரு முட்டை ஓட்ட போடுறேன். போனால் போதும், உனக்கு சொல்லித்தரேன். இங்கே பேர் டிக் டிக் யார் அது அதெல்லாம் கேட்டிருக்கியா? இங்கே பேர் உடச்சிட்டு எங்கே பாருங்க. அரே பைத்தியக்கார். அதுக்கு மேலே கையில் ஒட்டிக்கும். இது இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் சாப் பண்ணி வச்சுருந்தா அந்த பாதி பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறோம். ஓகே. அண்ட் மஞ்சள் தூள். ஸோ இப்போ நம்ம சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கார முட்டைக்கு கலர் மற்ற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் ரொம்ப கம்மியான சால்ட் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். செஃப், காஷ்மீரி ரெட் பவுடர் போடுறோம்ல, அது காரம் கொடுக்குமா இல்லை வெறும் கலர் மட்டும்தானா? காரம் கலர் ரெண்டுமே கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. போதுமா? இதான் அந்த கார முட்டைக்கான தொக்கு.
இப்போ ஒரு சைடு தான் நம்ம எக்கு போட்டு குக் பண்ண போகிறோம், இன்னொரு சைடு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிட் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துட்டு வாங்க. என்கிட்டயே. இதே தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த தொக்கு இருக்கு இல்லையா, பேனில் யூனிஃபார்மாக எல்லா இடத்துக்கும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை ஊற்ற பார்த்து அப்படி டேரெக்டாக ஊற்றாதீங்கன்னா அந்த இடத்துல டேரெக்டாக போய் விழும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. எவ்வளோ வாட்டி தான் நீங்களும் பேசிக்காகவே எக் சாப்பிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். எங்கே சீக்கிரம் வாமா. ஓகே ஓகே, மூடி எடுத்துகிட்டு வர போன பொண்ணு வந்துட்டா, மூடியோட வந்துட்டா. இதை இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டீமில் மேலே இருக்க பகுதி வெந்துடும். கீழே நம்ம தக்காளி தொக்கு தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோன்றதால மாய்ஸ்சர் இருக்கும். அது வந்து இந்த எக்கோட சேர்த்து நீங்கள் எடுக்க பார்த்து நல்லா ஒரு வெட்டான எக்காகவே இருக்கும். நான் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். ஸோ பேசிக்லி வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு எக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை, இதுவே உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இங்கே நம்மளுடைய சம்மந்தி அப்படியே மீனும் மசாலாவும், எது மீன் எது மசாலான்னு தெரியாத அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது 2 டிஷ்ஷுமே ரைஸுக்கு நியூட்ரலாக போகக்கூடிய டிஷ்ஷஸ். தொக்காவும் கிரேவியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாவ். இப்போ நம்ம இந்த சைட்ஸை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படி ஊற்றுங்க. லைட்டாக ஃப்ரீ பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேனை ஃப்ளிப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த எக்கு ஃப்ரீயாக வர்றது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பார்த்து கொஞ்சம் நிதானமாக, அவ்வளோதான். சூப்பர். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அந்த ஸ்டீம்லேயே நம்மளுக்கு எக்கு குக் ஆகிடும். இந்த எக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே அந்த தொக்கு மசாலா அண்ட் பின்னாடி எக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈஸியான டிஷ். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடிக்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். டைம் அண்ட் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி, நீங்கள் பார்த்துருப்பீங்க.